இந்த வருடம் 800வது ஆண்டு. பிரான்சிஸ் அசிசியார் இறந்து 800வது ஆண்டு. ஏன் ஒரு இறப்பை நாம் கொண்டாடுகின்றோம்? அதுதான் வாழ்வில் நமக்கு முக்கியமாக புரிந்து கொள்ள வேண்டியது. இறப்பு என்று நடக்கும் பொழுது சோகங்கள், கவலைகள், பிரிவுகள், மனவலிகள் அனைத்தும் அடங்கியது. ஆனால் பிரான்சிஸ் அசிசியாரை பொறுத்தவரை அவ்வாறு இல்லை. பிரான்சிஸ் அசிசியாருடைய வாழ்வை நீங்கள் எடுத்து பார்த்தீர்கள் என்றால், பணக்கார குடும்பத்தில் பிறந்து அனைத்து செல்வங்களோடு சந்தோஷமாக வாழ்ந்த ஒரு இளைஞர். குடிப்பழக்கம், கெட்ட பழக்கங்கள் அனைத்திற்கும் அடிமையாகி வாழ்வை சந்தோஷமாக நடத்தி கொண்டிருந்த இளைஞருக்கு கடவுளின் குரல் கேட்கின்றது. குரல் என்னவென்றால், நீ யாருக்கு பணி செய்ய விரும்புகின்றார்? மாஸ்டர் ஆஃப் ஸ்லேவ், அதாவது உன்னை அதிகாரம் செய்யக்கூடியவருக்கா அல்லது அடிமையாகவா? அது எப்படி என்றால், நமக்கே பிடிக்காது. அதிகாரம் செய்யறதுனா எப்படி? நம்ம அதிகாரிகளை போய் உட்காருவோமா என்ன? கண்டிப்பா கிடையாது, இல்லை. ஆனா இங்க அதிகாரம் என்று சொல்லக்கூடியது, கடவுளுக்கு பணி செய்ய விரும்புகின்றாயா இல்லது உன் வாழ்வை முழுமையாக அடிமைத்தனத்தில் இழந்து விட போகின்றாயா என்ற கேள்வி. அந்த கேள்விக்கு பிரான்சிஸ் அசிசியார் சொன்னது, நான் என் முதலாளிக்கு பணி செய்ய விரும்புகின்றேன். அப்பொழுது ஏற்பட்ட மாற்றம். எவ்வாறு வாழ்வை அமைத்துக் கொள்ள வேண்டும் என்று யோசித்துக் கொண்டிருந்த பொழுது கடவுளுடைய குரல் திரும்பவும் சந்தமியானோ சிலுவை முன்பாக கேட்கின்றது. போய் என் ஆலயத்தை பழுது பார் என்று. ஆலயத்தை பழுது பாருன்னா அவர் உடனே நினைச்சாரு, அந்த கோயில் அவர் ஜெபிச்ச கோயில் ஒரு பாழடைந்த கோயில், ஒரு சிலுவை மட்டும் இருந்துச்சு. ஒருவேளை கடவுள் என்ன இதை கட்ட சொல்றாரு அப்படின்னு சொல்லிட்டு அந்த கோயிலை கட்டி முடிச்சுவார். கட்டி முடிச்சதுக்கு அப்புறம் நான் கோயிலை கட்டி முடிச்சாச்சு, அதுக்கப்புறம் என்ன செய்யணும்னு யோசிக்கிற போதுதான் மத்திய நற்செய்தியிலிருந்து ஒரு ஞாயிற்றுக்கிழமை திருப்பலியில் குருவானவர் விவிலியத்தை வாசிக்கின்றார். நீ வெளியில் செல்லும் பொழுது காலில் செருப்பு அணிந்து கொள்ளாதே, கச்சை கட்டிக் கொள்ளாதே, பர்ஸை கொண்டு போகாதே, ஒன்றும் இல்லாமல் நீ பயணிக்க வேண்டும். அப்படி நீ பயணிக்கும் பொழுது உன் வாழ்வு இறைவனோடு ஒன்றித்து வாழும் என்று அன்று துவங்கிய வாழ்வுதான் பிரான்சிஸ்கன் சபையின் முழுமையான ஆரம்பம். இப்ப இந்த ஆடை கொஞ்சம் வித்தியாசமா இருக்குல்ல? உங்களுக்கு நிறைய பேருக்கு தெரியும். அந்தோனியார் சொல்லுங்க, அந்தோனியார் சபை. அந்தோனியார் சபை இல்லை, அந்தோனியார் பிரான்சிஸ்கன் சபையில் இருந்தவர். சரியா? இது பிரான்சிஸ் அசிசியார் இந்த ஆடையை எப்படி எடுத்துக்கொண்டார்? அந்த விவிலியத்தை கேட்டவுடன் பெல்ட் கட்டக்கூடாது, எதுவும் போடக்கூடாதுன்னா வெளியில பார்த்தா ஒரு தோட்டக்காரர் தோட்டத்தில் பணி செய்து கொண்டிருந்தார். அப்படி பணி செய்யும் பொழுது அது குளிர்காலம். இத்தாலிய நாட்டில் பனிகள் அதிகமாக வளரும். அவர்கள் உடைகள் எப்படி இருக்கும்னா, இப்படி ஒரு தொப்பி இருக்கு. இந்த தொப்பி வந்துச்சு குளிர் காற்று காதுக்கு போகாமல் இருப்பதற்காக மூடப்பட்டது. அது போக ஆடையை கொஞ்சம் லூஸாக போட்டுக்கணும். எதுக்குன்னா, தோட்டத்தில் போனோம்னா நம்ம ஆள்கள் வந்துட்டு தோட்டத்தில் வேலை பண்ணும்போது வேஸ்டியை மடிச்சு கட்டுவாங்க இல்லையா? அது மாதிரி இவங்க இதையும் தூக்கிட்டு வேலை செஞ்சுட்டு மீண்டும் கீழே போட்டு வாழ்க்கை ஓடும். ஸோ இது சாதாரண ஒரு தோட்டக்காரருடைய ஆடை. அதை எடுத்துக்கொண்டு தொழுநோயாளிகள் மத்தியில் அவர்களோடு ஒன்றாக சேர்ந்து பிச்சை எடுத்து தன்னுடைய வாழ்க்கையை ஆரம்பித்தார். அப்படி ஏற்பட்ட வாழ்க்கை எப்படி இருந்தது என்றால், விவிலியத்தில் கூறப்பட்டிருக்கும் ஒவ்வொன்றையும் தன்னுடைய வாழ்வில் மையமாக மாற்றி அதை முழுமையாக வாழ்ந்து காட்டினார். ஆகவே தான் இன்று பிரான்சிஸ் அசிசியாரை நாம் இரண்டாம் கிறிஸ்து என்று அழைக்கின்றோம். ஏனென்றால் கிறிஸ்துவை முழுமையாக பிரதிபலித்ததினால் அவரை இரண்டாம் கிறிஸ்து என்று அழைக்கின்றோம். ஆகவே தான் விவிலியத்திற்கு அப்புறம், இயேசு கிறிஸ்துவுக்கு அப்புறம் அதிகமாக எழுதப்பட்ட புத்தகங்கள் ஒருவரை பற்றி என்றால் அது பிரான்சிஸ் அசிசியாரை பற்றி. ஏனென்றால் அவருடைய வாழ்வில் விவிலியத்தில் கூறப்பட்டிருக்கும் இறை வார்த்தையை முழுமையாக வாழ்ந்து காட்டினார். அப்படி வாழ்ந்து காட்டிக் கொண்டிருக்கும் பொழுது அவருக்கு இன்னொரு ஆசை. நீ சொன்னதெல்லாம் நான் செஞ்சுட்டேன்,
ஆனால் நீர் பாடுகளில் பட்ட வலியை நான் உணரவில்லையே என்று லவேர்னா என்று அழைக்கக்கூடிய ஒரு மலைக்கு சென்று ஜெபிக்க ஆரம்பிக்கின்றார். 40 நாள் விரதம் இருந்து, நம்ம பாத யாத்திரையோட இது இருந்தாங்க, 40 நாள் விரதம் இருந்து ஒரே ஒரு கருத்து, நீர் பாடுகளில் பட்ட வலியை நான் பெற வேண்டும் என்று ஜெபிக்கும் பொழுதுதான் சம்மரசின் மூலமாக 5 காயங்கள் கிடைக்கின்றன. சரியா? நிறைய பேருக்கு 5 காயங்கள் கிடைத்திருக்கின்றன. ஆனால் பிரான்சிஸ் அசிசியாரை பொறுத்தவரை அந்த இரத்தமானது நிப்பாட்டப்படவில்லை. ஆகவே தான் இளைஞராகவே 40 வயதிலேயே அவர் உயிரிழந்தார். ஆனால் உயிரிழந்த பொழுது அவர் சொன்னது இதுதான், come my sister death, kiss me on my cheek and take me to the home above where I will see the Lord face to face. என் சகோதரி இறப்பே, என்னை வந்து முத்தமிட்டு அரவணைத்து என்னை விண்ணகத்திற்கு அழைத்து செல். ஏனென்றால் இறைவனை பார்ப்பதற்கு இறப்பாகிய நீதான் எனக்கு ஒரே வழி. அதனால தான் இன்னைக்கு வரைக்கும் பிரான்சிஸ்கன்ஸ் வந்து இறப்பை நாங்கள் கொண்டாடுவோம். மனதில் வலிகள் இருக்கும், கஷ்டங்கள் இருக்கும், கவலைகள் இருக்கும், பிரிவுகளினால் நாம் வருகிறோம். ஆனால் நாம் இறைவனை பார்க்க செய்கின்றோம் என்ற சந்தோஷம் அதைவிட மேலாக நமக்கு இருக்க வேண்டும். அந்த இறப்பின் 800வது ஆண்டை ஜூபிலி ஆண்டாக கொண்டாடுகின்ற தருணத்தில் நாமும் இறைவனை சந்திக்க வேண்டும் என்றால் மனம் மாற வேண்டும், வாழ்க்கை முறை மாற வேண்டும். இறைவன் வழியில் பிரான்சிஸ் அசிசியாரை போன்று நடக்க கற்றுக்கொள்ள வேண்டும். இந்த பயணம் அப்பயணமாக இருக்க நான் உங்களுக்காக ஜெபிக்கின்றேன். கடவுள் கண்டிப்பாக உங்கள் அனைவரையும் ஆசீர்வதிப்பார்.